அவன் வேலையை மாட்ட முடிச்சிடணும். மாட்ட முடிச்சுட்டா வேளாண்குடி மக்களின் தற்சார்பு செத்துரும். அது நுட்பமாக கவனிக்கணும். நம்ம அப்பத்தா ஒரு மாடு வச்சிருக்கு, ஒரு பெரியம்மா மாடு வச்சிருக்கு, புருஷன் செத்து போயிட்டான், பிள்ளைகளை காப்பாற்றணும், படிக்க வைக்கணும், வெம்பாடு படுறா. ஒரு மாட்டை வச்சு புல்லு பிடிங்கி போட்டு சோளத்தை வெட்டி போட்டு ஒரு வைக்கலை பிடிங்கி போட்டு தண்ணி தவிட வச்சு காப்பாத்துறா. அது ஒரு கண்ணு குட்டி போடும், ஒரு பால் கறக்கும், 2 லிட்டர் கறக்கும், 1.5 லிட்டர் கறக்கும். 10 வீடு, இந்த தெருவில் இருக்க 10 வீட்டுக்கு 100 மில்லி 200 மில்லி 50 மில்லின்னு பாலை ஊத்தி அந்த தெருவில் இருக்கிற உணவு கொடுத்துருவா. இவளுக்கு தற்சார்பு. இதுதான் தற்சார்பு. அங்க என்ன கிடைக்குதோ அதை வச்சு வாழ்றது. அந்த தற்சார்பு அடிக்காம சிற்றூர்களின் பொருளாதாரத்துல அடிக்கிறான். இந்த தற்சார்பு பொருளாதாரத்தை சிதைக்கிறான். இப்ப இந்த அப்பத்தா எப்படி மாடு வளர்க்கும்? கிடேரி கண்டு போட்டா, பொன் கண்டு போட்டா வளர்க்கும். காலை கண்டு குட்டி போட்டுச்சுன்னா சந்தையில் ஒண்டி விற்கும். இப்ப சந்தையில விற்க முடியாதுன்னா எப்படி வளர்க்கும்? இதை யோசிக்காம கரியை தடைய போட்டான். முடிச்சுட்டான்டா மாட்டை. உழவர் குடி இந்தியாவில் எவனும் வாழ முடியாது. நாட்டு மக்களுக்கு எதிரான ஒரு சட்டம். அது நுட்பமா புரிஞ்சுக்கணும். இதை இப்ப ஒரு கண்ணுக்குட்டி, இந்த கண்ணுக்குட்டி எங்க அப்பத்தா வந்து சந்தையில விக்குது, நான் வாங்குறேன். நான் ஒரு உழவர் குடி. இன்னொரு கண்ணுக்குட்டி அது வயதை ஒத்ததா, அதே மாதிரி சோடி பொருத்தம் இருக்குதா, அதே மாதிரி பொருத்தங்கள் இருக்கா, சுழி எல்லாம் பொருந்தி வருதா, பல்லெல்லாம் 2 பல்லா இருக்கா, சரியா இருக்கா, உயரம் சரியா இருக்கா, திமிழ் இருக்கா, அந்த காலையை வாங்குவேன். இந்த 2 கண்ணுக்குட்டியை வாங்கி வயக்குவேன், பழக்குவேன். சின்னதா இருக்க கண்ணுக்குட்டியா வாங்கிட்டு வந்து வெறுமனே மேடியை போட்டு அப்படி கயிறை பிடிச்சி சாயந்தரம் காலையில 1 கிலோமீட்டர் நடக்க விடுவோம். அப்புறம் திருப்பி வெறுமனை கலப்பை என்ன பண்ணுவான், கட்டாம சும்மா அப்படி போட்டு அப்படியே கூட்டிட்டு போவோம் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர். இதான் வயக்கிறது, பழக்கிறது. அதுக்கப்புறம் மெதுவா நல்லா இதுல போய் இப்படி திரும்பிக்கிறாம, இப்படி முறுக்கிக்கிறாம, சோடியா 2 ஒன்னா போறதுக்கு பழக்கம். இல்லைன்னா மாட்டுல இந்த மூக்கனை வச்ச உடனே டக்குன்னு திரும்பிக்கிறான். அதை மெதுவா பழக்கி அதுக்கு மூக்கனை ஊறி அதை கழுத்து கயிறோட சேர்த்து கையில பிடிச்சிக்கிட்டு அப்படியே ஓட்டி விடுவான். அப்புறம் நல்லா பழகின பிறகு மெல்லிதா வயல்ல இறங்கி மேலாப்புல உழுது அப்படி போக வர அப்படின்னா அப்படி திரும்பும். நீங்க இந்த கியர், அது ஆட்டோமேட்டிக் கியர் சிஸ்டமா இல்ல, அதை பழகணும். இதாண்டா வேளாண்மை என்பது தொழில் அல்லடா, தமிழன் பண்பாடு. அதை புரிஞ்சுக்கணும். என் வாழ்வியல் முறை. அதனாலதான் ஏறும் போரும் எங்கள் வாழ்வு என்று தமிழன் முழக்கத்தை முன் வச்சான். சோருக்கு ஏறு செய்வோம், வீட்டை காப்பாத்தா, நாட்டை காப்பாத்தா போர் செய்வோம். இது மான தமிழன் மரபடா. நீ எனக்கு வந்து பூச்சாண்டி கேட்டுட்டு இருக்க, கறிக்கு தடை போட்டா நான் என்ன தினா ஒவ்வொரு கிலோ சாப்பிட்டுக்கிட்டு போட. நீ தடையை போடு. நான் முதலமைச்சர்னா ஐயா நாராயணசாமி சொல்றாரு, ஏன் தமிழர் நாட்டை தமிழர் ஆளணும்ன்றோம். அவர் ஆடுறதுனால தான் அது ஹைட்ரோ கார்பன் எடுக்க முடியாதுங்க. மாட்டுக்கறி அது தடையெல்லாம் ஏற்க முடியாதுங்க. ஏன்? நல்லா ஆத்தாளுக்கப்படுங்க பாருங்க. இருக்கிற கட்சி கன்றாய் கட்சி, ஆளு நம்ம ஆளு. அதனால அது நல்லது செஞ்சா யாரா இருந்தாலும் நல்லது. நல்லது செஞ்சா நன்றி, இல்லைன்னா போங்கடா பன்றி. அவ்வளவுதான் நம்ம கதை. நம்ம கொள்கை அம்பிடுத்தான். அதுதான். நீ நான் முதலமைச்சர் தடை போட்டுருவியா? தினம் மாடுகறி விருந்து சட்டசபையில போடுற தொலைச்சு போடுவேன். என்கிட்ட இந்த வேலையெல்லாம் காட்டக்கூடாது. நான் கேட்கறதுக்கு விளக்கம் சொல்லுங்க. கறிக்கு கொண்டு வர்ற மாடுன்னு எப்படி கண்டுபிடிப்பேன்? இப்ப உழவுக்கு எனக்கு மாடு வேணும், எப்படி? 5 ஆவணம் வேணுங்கிற ஆவணத்தை வாங்குறதுக்குள்ள ஆயில் முடிஞ்சிடும். வாங்க வந்த மாடு செத்துரும், நானும் செத்துருவேன். அப்புறம் எப்படா விளங்கும்? மூளையை கலட்டி வீட்டுல வச்சுட்டு போய் உட்காந்து சிந்திக்கிறாங்க. இவங்களை என்ன பண்றது? உலக நாடுகளை எல்லாம் போய் பாக்குறாருல. ஆஸ்திரேலியா பாக்குறாரு, பிரான்ஸை பாக்குறாரு, ஜெர்மனியை பாக்குறாரு, அங்க டென்மார்க்கை பாக்குறாருல, பிரேசில் எல்லாம் போறீங்கல்ல, அங்கெல்லாம் என்ன செய்யறாங்கன்னு பாக்குறது இல்லையா? கால கொடுமை. அப்ப இந்த தற்சார்பு பொருளாதாரத்தை அடிக்கிறான். அதை நல்லா கொஞ்சம் நீ கறிக்கான தடை என்று நினைக்க கூடாது. மாட்டு இனத்தையே முடிக்கணும். முடிச்சுட்டு இப்ப பாலுக்கு உனக்கு இல்ல, இந்த மாடு இருக்குல்ல, இந்த செர்சி மாடு இருக்கு பாருங்க, இது என்ன பண்ணும்னா இந்த காளையில அழிச்சிட்டா, இந்த நாட்டு மாட்டை அழிச்சிட்டா. நாட்டு மாடுங்க எங்க இருக்குன்னா காயடிக்கப்பட்டு கசியடிக்கப்பட்டு வீரியமற்ற காளைகள் இருக்குல்ல, அது வண்டி மாட்டுக்கு உழவுக்கு இருக்கிற 2-3 கொஞ்சம் இடங்கள்ல தான் அது இருக்கு. மற்ற இடங்கள்லாம் இந்த நாட்டு மாடு செத்துருச்சு. இப்ப ஜல்லிக்கட்டு காளைகளா கொஞ்சம் இருக்கு.
அந்த காளைகளை வச்சுதான் நீ மீட்டுருவாக்கம் செய்யணும். நீ என்ன மாட்ட. இப்ப இந்த செயற்கை கருத்தரிப்புக்கு நீ வருவ. இந்த காளைகளை கொண்டுட்டா செயற்கை கருத்தரிக்கிற ஊசி மருந்து அவன்கிட்ட இருக்கு. அது ஒரு சந்தை, அது ஒரு வியாபாரம். அதெல்லாம் கவனிச்சுக்கணும். இப்ப இந்த நாட்டு மாட்டு சாணம் தான் எருவாகும். அதை கொண்டுட்டா செயற்கை ரசாயன உரத்துக்கு தான் நீ வந்தாகணும். அது ஒரு சந்தை. அது இரண்டாம் உலக பொருளை வெடிக்காத வெடியுப்புகளை வச்சு அதையே பாட்டம்பாஸ் 60, 20 பொட்டாசியம், சல்பட்டு, கருமம், கன்றாகினி உற்பத்தி செஞ்சு வச்சிருக்கான். இதுல பூச்சிக்கொல்லி மருந்துன்னு வச்சிருக்கான். நல்லா கவனிச்சுக்கணும். இந்த பூச்சிக்கொல்லி மருந்து எல்லாம் தான். முதல்ல பூச்சிக்கொல்லி என்ன பண்ணா தெளிச்சு விட்டான். பூச்சி கத்திரிக்காய் இருந்துச்சு, பூச்சி வெண்டைக்காய் இருந்துச்சு, பூச்சி எல்லாம் பூச்சி இருந்துச்சு. அப்ப அது ஆரோக்கியமா இருந்துச்சு. காய்கறி பூச்சி செத்துருச்சு. ஏன்? காய்கறி விஷம். இப்ப பூச்சி உடனே செத்துருச்சு, நாம கொஞ்சம் நாள் விட்டு சாவோம். இப்ப என்ன பண்றான்? எதுக்கு பூச்சி மருந்தை போட்டு அதுல தெளிச்சுக்கிட்டு விதையிலே ஏத்திடுவோன்றான். இது மரபணு மாற்று. நல்லா கவனிச்சுக்கணும். மரபணு மாற்று. பீச்சி கத்திரிக்காய் என்ன? மரபணு மாற்றின கத்திரிக்காய், மரபணு மாற்ற தக்காளி, மரபணு மாற்ற வெண்டைக்காய், மரபணு மாற்றின முட்டைக்கோசு, மரபணு மாற்றின எல்லா காய்கறியும் ஒண்ணு வந்துட்டான். வாழைப்பழம் மரபணு எல்லாம் மாறிடுச்சு. எதுக்குள்ளேயும் விதை இருக்காது. நுட்பமாக கவனிச்சுக்கணும். விதை இருக்காது. இருந்தாலும் அந்த விதை முளைக்காது. இதான் மரபணு மாற்று. இப்ப கடுகுல இருந்து ஆரம்பிக்கிறேன். அது என்ன பண்ணுச்சு? கடுக மரபணு மாற்றாங்க. கடுகுல இருந்து ஆரம்பிக்கிறான். இப்ப இந்த கடுகு மரபணு மாற்றி எல்லா காய்கறி மரபணு மாற்றி விதையா வச்சுக்கிடுவாங்க. இப்ப நீங்க இந்த பாருங்க, ராத்தேலால் ரிச்சாரியான்னு ஒரு இந்திய இந்த நெல் ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய தலைவர். அவரு 22,792 வகை நெல் வகைகளை பாதுகாத்து வச்சிருக்காரு. பாரம்பரிய விதைகளை 22,792 நெல் வகைகளை இந்த ராத்தேலால் ரிச்சாரியா. அதனாலே அவர் வேலை இழந்துறாரு. அந்த 22,792 நெல் வகைகளையே ஒரே நாள எடுத்து சின்சாண்டா நிறுவனத்துக்கு கொடுத்துருது நம்ம அரசு 2013. எப்படி இருந்து பாத்துக்கலாம். உலகத்திலே இந்தியாவில எவன் அழுதானா இல்லையோ, எங்க அப்ப நம்மாழ்வார் அழுதான். நாசமா போச்சடா முடிச்சுட்டாங்க. எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டான். இப்ப நீ தக்காளி விதைக்கணும்னா உன்ட்ட விதை இருக்கா? இல்ல. உனக்கு வெள்ளரிக்காய் விதை இருக்கா? பூசணிக்காய் விதை இருக்கா? பாவக்காய் விதை இருக்கா? சுரக்காய் விதை இருக்கா? நெல் விதை இருக்கா? எந்த இடமும் இல்ல. விதை அவன்கிட்ட இருந்தா நீ எப்படி வாழுவ? அவன் தான் தீர்மானிப்பான். அவன் தான் தீர்மானிப்பான். உன்னுடைய உணவு, உன்னுடைய நீர் எல்லாமே அவன் கையில போயிருக்கு. இது எவ்வளவு பெரிய ஆபத்தானது என்பதை அறிவார்ந்த என் தம்பி தங்கைகள், என் அருமை பெற்றோர்கள் சிந்திச்சு புரிஞ்சுக்கணும். இது எந்த எவனும் வந்து உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா எங்களுக்கு நீங்க ஒரு ஓட்டல்ல, எங்களுக்கு நீங்க எங்கள் உயிர், எங்கள் உடன் பிறந்தவர்கள், எங்கள் பெற்றோர்கள். நீங்க ஓட்டு போட்டாலும் போடலினாலும் ஆதரிச்சாலும் ஆதரிக்கலினாலும் 2016 தேர்தலில் நின்னும் ஓட்டு போடல, விட்டா அதை விட வேகமா தான் கத்திக்கிட்டு இருக்கோம். ஏன்? உனக்கு ஒரு நாள் தெரியும் எங்களை விட்டா நாதி இல்லை. அப்புறம் வேற வழி கிடையாது. எல்லாரும் வரட்டும், எல்லாரும் வரட்டும். சூப்பர் ஸ்டார் வரட்டும், தளபதிகள் வரட்டும், அவர் வரட்டும், இவர் வரட்டும். தமிழனுக்கு சினிமாவிலே தலைவன் தளபதி எல்லாம் இருக்கான். நிஜத்துல தலைவனாவும் தளபதியா இருந்தவன் தீவிரவாதியா இருக்கான். இங்க கண்ணகி தெருவில் இருக்கிறா, ஜெயலலிதா இதே தெய்வமா இருக்கான். இவனுக்கு அதையெல்லாம் மாத்தணும்னு நினைக்கிறோம். விதைகளை பறித்து கொண்டான். எல்லாமே மரபணு மாற்றப்படுகிறது. மரபணு மாற்றப்படுகிற உணவை உண்கிற நாம் நமக்கு மரபணு மாற்றணுங்கிறதுல அதுவே மாறிடும். ரொம்ப ஆழமாக கவனிக்கணும்.